அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு வந்து எப்பவுமே வந்து பேச்சு திறமை இருக்கும், புத்திசாலித்தனமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த அழகா பண்ணி முடிக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கு? அவங்களோட வாழ்க்கைய புரட்டி போடுற அளவுக்கு என்ன நடக்க போகுது? மிராக்கிள் சொல்லுங்க சார். நிச்சயமாக. மிதுனம் காலபுருஷன் 3ஆம் வீடு. புதன் என்ற கிரகம் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கு. குறிப்பாக ஒரு சில பிளான் பண்ணி ட்ரிப், கோயில் ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு முதல்ல இவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போ உச்சத்தை தொடர்ந்து என்ன சார், இவங்க என்ன கோயில் வழிபாடு பண்ணணும்? நிச்சயமாக இவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக சக்ஸஸ் ஆக்கி உங்களுடைய கமெண்டெல்லாம் எங்களுக்கு கொடுத்து இன்னும் நிறைய விஷயங்களை நாங்கள் உங்களுக்காக அலசி ஆராய்ஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்னும் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய அருமையான ஜோதிடர்களை கூப்பிட்டு நிறைய இன்டர்வியூ எடுத்து உங்களுக்காக நிறைய விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு அருமையாக ஆகஸ்ட் மாத பலன், அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நல்ல பதிவுங்க. அது ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்கும் இந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாத பலன் வந்து எல்லாருக்கும் நிறைய கனவுகள் இருக்கும். இந்த நான் இப்படி வீடு வாங்கணும், கார் வாங்கணும், நிறைய கனவுகளோடு நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கனவுகள்லாம் எப்படி புரட்டி போடுதா, இல்லை அந்த கனவுகள் நிலவாகுதா அப்படிங்கிறது தான் அந்த 12 ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வருகிறார் ஜோதிடர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் வந்து ஜாதகம் பார்ப்பாரு, நியூமராலஜி பார்க்காரு, பிரசன்னம் பார்க்குறாரு. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு அருமையாக ஒரு ஃபோன் நம்பர், நல்ல உங்கள் ராசி உங்கள் நட்சத்திரத்துக்கு ஃபோன் நம்பர் அழகாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு நம்பர் கொடுப்பாரு. இல்லை எங்கள் வீட்டுக்கு நம்பர் வேணும், காருக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது பிரியப்பட்டீங்கன்னா கூட அந்த காருக்கு என்ன நம்பர் உங்களுக்கு சூட் ஆகும். ஏன்னா கார்லாம் வாங்குறதே நமக்கு நிறைய பேரோட கனவுங்க. அந்த கார் நிலைச்சி நல்ல சந்தோஷமாக நம்ம அந்த காரில் போயிட்டே இருக்கணும்னா அந்த காருக்கு நம்பர் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு விஜயகுமார் அவர்கள். அதனால் நீங்கள் என்னன்னாலும் அவர்கிட்ட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கோங்க. நிறைய விஷயங்கள் நல்ல பரிகாரத்தோட, நிறைய கோவில்கள் உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்களுக்கான கோவில்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்கள்லாம் சொல்லி அருமையாக நிறைய பேர், ரொம்ப பிஸியாக இருக்கார், நிறைய பேர் அவரை பார்த்துட்ருக்காங்க. அவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். வாங்க அவர் நேர்லேயே பார்க்கலாம். வாங்க அவரே சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். அதான் சொல்லிட்டு இருக்கேன் வந்து ஜோதிடம், நியூமராலஜி, இன்னும் என்னென்ன சார் பார்க்குறீங்க சொல்லுங்கள் சார். ஜோதிடம் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டாக இருக்கும் மக்களுக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, அதில் டாரட்டும் பார்ப்போம். அதில் சோழி பிரசனம், அதில் அஷ்டமங்கல் பிரசனம், கோயில் சம்மந்தப்பட்டது அஷ்டமங்கல பிரசனம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஜாமக்கோள் பிரசனம், இது ஒரு சிலருக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அம்சங்கள் வந்திருக்கு. இதில் நம்ம பார்த்திங்கன்னா ஜாதக நோட் எழுதவும் செய்வோம். ஜாதகம் எழுதுறது, கையில் எழுதுறது. அதில் குறிப்பாக நம்ம பார்த்திங்கன்னா இந்த வண்டிக்கு நம்பர் எடுக்கிறது, ஃபோன் நம்பர் எடுக்கிறது. இப்போ வாஸ்துவில் பார்த்திங்கன்னா இடிக்காமல் வாஸ்து அட்ஜஸ்ட் பண்ண முடியும். வாஸ்து மிஸ்டேக் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்டில் வந்துடுச்சு, அப்போ நம்ம என்ன பண்ணோம், இடிக்காமல் கட்டக்கூடிய அம்சம்லாம் நம்ம ஸ்பெஷல் டிஷ்ஷாக இருக்கும். சூப்பர். பார்த்தீங்களா, நான் சொன்னது கரெக்டாக இருக்கா? அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ மூளை, அவ்வளோ விஷயங்கள். நிறைய பேரோட என்ன சொல்கிறது, நிறைய ரசிகர்களை சந்தித்து சேர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸு. அதனால் இன்னும் இன்றைக்கி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி உங்கள் கனவெல்லாம் நிறைவேற போகுதுன்றது அவர் மூலிமா நம்ம கேட்டப்போம் இந்த 12 ராசிக்கும். சரி, இப்போது நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதில் இந்த ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னா என்ன சிறப்பு? அது ஆகஸ்ட் மாதங்கிறது என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, ஆடி மாத பின்பகுதியும் ஆவணியோட முன்பகுதியும் இரண்டும் சேருகின்ற மாதமாக வருது. நம்ம பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் ஆடி போகிறோம், அதில் ஆடி 18, ஆடி பெருக்கு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வந்து, அப்புறம் ஆவணி அவிட்டம், ஓணம் பண்டிகை வேறு வருது. இதில் பார்த்திங்க இது மாதிரி அனைத்து கடவுள் வழிபாடும் இறைவனிடம் நம்ம வேண்டுதலை வச்சு
விதியை மாற்றக்கூடிய மாதமாக இருக்கின்றன. வெரி குட், வெரி குட் சார். சார் முன்னோர்கள் சாபமாக இருக்குமோ, செய்வனையாக இருக்குமோ, தோஷமாக இருக்குமோ, ஆடி அமாவாசை வழிபாடு, பித்திருக்கள் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் அத்தனையும் விளக்க, பெண் சாபம், அந்த சாபம் விளக்குவதற்குண்டான மாதமாக இருக்கின்றன. இந்த மாசத்தில் ஒவ்வொரு ராசி அடிப்படையிலும் என்ன கடவுள் வழிபாடு, என்ன தோஷ நிவர்த்தி, என்ன முருகர் கோயில் வழிபாடு என்ன பண்ணலாம், எந்த ஊரில் திதி கொடுக்கலாம், இது மாதிரி திதி கொடுக்கும் முறைகள் என்ன, இதெல்லாம் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நமக்கு பாவங்கள் போக்கி புண்ணியங்கள் சேர்க்கின்ற ஸ்தலமாக மாறுகிற காலகட்டம். ஒவ்வொருத்தருக்கும் நல்வினை கர்ம பயன்கள் அதிகரிக்கவும் தீவினை கர்மைகளை குறைக்கவும் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. வெரி குட், வெரி குட். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆடிப்பூரம் எப்போ பயன்படுத்தணும், ஆடி 18 எதுக்கு, ஆவணி விட்டம் என்ன அப்படின்னு தெள்ள தெளிவாக பார்த்து அனைத்து ராசினியரும் சிறப்பாக வாழ்வதற்குண்டான மாதம் இந்த மாதம் தாங்க. சூப்பர் சார். ஏன்னா நிறைய பேருக்கு திதி கொடுக்கறது கூட தெரியணும். ஏன்னா நிறைய அது கூட ஒரு கனவாகவே இருக்காங்க நிறைய பேருக்கு. அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு எப்பவுமே பேச்சு திறமை இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பாங்க, ஒரு விஷயத்தை அழகாக பண்ணி முடிக்கிறவங்க. அவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கையை புரட்டி போடுற அளவுக்கு என்ன நடக்க போகுது, மிராக்கல் சொல்லுங்க சார். நிச்சயமாக மிதுனம் காலபுருஷன் 3ஆம் வீடு, புதன் என்ற கிரகம் இவங்களுக்கு அதிபதியாக இருக்குது. மிதுனம் இருக்கும் இடத்தில் வெற்றி நிச்சயம் இருக்கும். வெற்றி வாசலில் தேடி வருகின்ற மாதமாக இன்று ஆகஸ்ட் மாதம் வருகின்றன. குறிப்பாக ஆடி 18 அந்த நாளிலிருந்தே உங்களுக்கு நல்லது தொடங்கிறது. வெரி குட். உங்களுக்கு எப்போ சார் ஜெயிப்பேன், எங்களுக்கு எப்போ சார் விடிவு காலம், எனக்கு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போதாங்க. ஆனால் சில மாதங்கள் முன்னாடி இவங்களை சொன்னால் கஷ்டம் நஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. குறிப்பாக பெண்களாக இருக்கிறவங்க அடி வயிறு தொந்தரவுகள் படாத பாடுபட்டு விட்டார்கள். ஓகே. அப்டமன் பிரச்சனை துடித்து விட்டார்கள்னு சொல்லலாம். குறிப்பாக ஒரு சில பிளான் பண்ணி ட்ரிப், கோயில் ட்ரிப்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கலாம், இல்லை ஒரு டூராக இருக்கலாம், பல முறை கேன்சல் ஆனது இந்த ராசி. ஏன் சார் இப்படி நடக்குது, பல டைம் இது பண்ணோமே, நேரம் காலம் சொல்கிறத யாரை கோச்சிக்குது. ஆனால் இப்போ வருது பாருங்கள் நேரம். நீங்கள் மனதில் எண்ணிய பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியது. முதல்ல இன்ப சுற்றுலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மன அமைதி சம்பந்தப்பட்டது நடைமுறை வருகின்றன. புது நபர்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமும் உறவுகளை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம். இந்த உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம்னா பிரிஞ்சிருந்தவங்களும் சேர்றதும் சரி, சொந்த பந்தம் சரி. இப்போ பிரிஞ்சிருந்தவங்க தான் இங்கே சுச்சம் எல்லாம் இப்போ சேருவாங்க. இப்போதான் எல்லாம் ஒன்று சேருவாங்க. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்னு மன நிம்மதி அடையிறாங்க, தைரியம் வருதுங்க. சூப்பர். முதல்ல இவங்களுக்கு வருமான ரீதியாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுகின்ற மாதம் இந்த ஆகஸ்ட் மாதம். அப்போ உச்சத்தை தொடர்ந்து என்ன சார், தீவினை கர்மாவை விளக்கணுங்க. அதுக்கு ஒரே சூட்சமம், ஆடி மாசத்துல வருகின்ற அமாவாசையில முன்னோர்கள் திதி கொடுத்து வழிபட்டுருங்க. முன்னோர்கள் பொதுவா ஆடி அமாவாசை நிச்சயமாக திதி கொடுக்க வேண்டிய ராசி இந்த ராசி. மறந்துடாதீங்க, மிதுன ராசி இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்துருங்க. உங்க ராசி கண்டிப்பா கொடுத்தாகணும் அப்படிங்கிறாங்க. இவங்க நீர்நிலை உள்ள இடத்துக்கு, ஏதோ ஒரு வீட்டு அருகில் இருக்கலாம், காசி ராமேஸ்வரம், இல்லை ஒரு நீர்நிலை அருகில் திதி கொடுத்து விட்டால் தீவினை கர்ம விலகிட்டு நல்வினை இதாக மாறிடும். இது சூட்சம விஷயம்னா இவங்களுக்கு சொத்து சேர்க்கிற யோகமும் பணம் செல்வம் சேர்க்கக்கூடியது, அடகு வைத்த நகையை மீட்கின்ற காலகட்டம். இவங்க அடகு வச்சுட்டு தவிச்சிட்டாங்க, நகை போயிருமோ, மீண்டு வர முடியாதா, ஒரு சில தீய பேர்கள் வேற வந்துச்சு, அவமானம் வேற பட்டாங்க, ஒரு சில கெட்ட பேர் வந்துருச்சு சார், மாற்ற முடியுமா, வேலை செய்கிற பக்கம் சேஃப் இருக்குமா, இது மாதிரி தாங்க. அத்தனைக்கும் ஒரு வீடியோகள் இங்கே ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது இதான் கோயில், இந்த பரிகாரம், இது கால சூழ்நிலை, இத்தனை நாள் வெயிட் பண்ணணும், நிச்சயமாக இருக்கும். வேலை போனவங்க பல பேர் வேலையை பிடிச்சிடலாம், இதெல்லாம் சுச்சமம். சார் அது உறவுகள் சேரதில் திருமண உறவுகள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இத்தனை நாள் அந்த உறவுகள் பிரிந்தவங்க ஒன்று சேரது மட்டும் இல்லாமல் ஒரு சில பார்த்தீங்கன்னா புது வரன்கள், இப்போ கல்யாண வயதுடைய ஆண் பெண்கள் திருமண வயது சேருது. நீங்கள் சூட்சமம் கோச்சார ரீதியாக கோயில்னு சொல்லுது, ஜாதக ரீதியாக பார்த்து முடிவெடுக்கணும். இதில் ஒரே ஒரு சூட்சம் மட்டும் இந்த ராசி புரிஞ்சுக்கணும். இப்போ கல்யாணம் எந்த ஊரில் வைக்கிறது, இப்போ ஆண் ஊரில் இருக்கும், பெண் வெவ்வேறு ஊரான்னு வச்சுக்கோங்க. அதில் யாரோட 7ஆம் அதிபதி வலுவோ, யாரோட 4ஆம் அதிபதிவோ அந்த ஊரில் வைக்கணும் தான் சூட்சமம். 7 4 யாருக்கு வலுத்திருக்கு அங்கே வச்சா குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குங்க. இதுதான் அடிப்படை. இது மாதிரி வைக்கணுங்க. ஒரு சிலர் திருமண அமைப்புகள் சரியாக வரல, அடுத்து பார்ப்போன்னு வந்திருக்கு. அது ஜாதக ரீதியாக பார்த்து, இல்லை ஒத்து வரும் ஒத்து வராது, இல்லை லீகலாக ஜாதகத்தை பார்த்துட்டா தெரிஞ்சிருமே. ஆமாம், லீகலாக பார்த்து முடிவு பண்ணிக்காங்க. குழந்தைக்காக தவம் இருந்தது இந்த ராசி தாங்க. இந்த பிறப்பு இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டது, ஐவிஎஃப் வரைக்கும் போய் பிரச்சனையானது, கேன்சல் ஆனது, மன வருத்தப்பட்டு செலவு பண்ணியும் பாக்கியம் இல்லை. குறிப்பாக இவங்களுக்கு வேலையில் மிகப்பெரிய யோகம் வருது, ப்ரமோஷன் வரைக்கும் வருது. அதே மாதிரி பிஸ்னஸில்
சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. ம். சனி அங்கே வக்ரம் பெறும் காலகட்டம் வேற. தினத்தில் தொழிலில் விட்ட வாய்ப்புகள் அனைத்தும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய யோகத்தை வருது. ஆக மட்டும் சரியாக பயன்படுத்திக்கணும். இவங்க என்ன கோயில் வழிபாடு பண்ணணும்? ம். நிச்சயமாக ம். இவங்க கொடிமரம் இருக்கிற கோயில் இல்லை துலாவரம் இருக்கிற கோயில் வழிபாடு பண்ணணும். ஓகே. இந்த கோயிலில் கொடிமரம் இருக்கு, ஐயப்பன் கோயிலுக்கு இருக்கு, இல்லை ஆமா. கோயிலில் கொடிமரம் நிறைய இருக்கு. கோயில் இருக்கு. கொடிமரம் இருக்கிற கோயிலாக பிடிச்சிக்காங்க. ம். இல்லை துலாவரம் இருக்கிற கோயில், ரெண்டுக்கு மட்டும் போயிட்டு வந்து வழிபாடு செய்துட்டு வந்துட்டு மனசில் இருக்க அத்தனை வேண்டியிருக்கங்க. ஓவர் நைட்டில் அப்படியே வாழ்க்கை டேர்னிங் பாயிண்ட்டாக மாறும். இதுதான் உங்களுக்கு சிறப்பான மாதாங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக சொன்னீங்க இந்த ராசிக்கு. ரொம்ப அழகாக உங்கள் ராசிக்கு நீங்கள் எப்படி இருக்கோம், என்ன பரிகாரம் எல்லாமே நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐயாவை நீங்கள் நேரில் பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஜாதகம் பார்க்கலாம். இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து சாதாரண ஆளில் அவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் எப்படி வேணாலும் அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமோ அவர்கிட்ட ஃபோன் பண்ணி ஆன்லைன்லேயும் பார்த்துக்கலாம், நேர்லேயும் ஜாதகம் கொண்டு போய் பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த புக்கு. இது என்ன புக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும், என் ஜாதகத்தை நானே பார்த்துக்கணுன்னு ஆசையாக இருக்குது, எங்கள் ஃபேமிலி ஜாதகத்தை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த புக்கை படித்தா போதுங்க. ஃபுல்லாக நீங்களே எல்லாத்தையும் கற்றுப்பீங்க. அவ்வளோ ஒரு அருமையான புக்கை ஐயா வெளியிட்டிருக்காரு. இது வந்து அமேசானில் கிடைக்கும், ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைங்க நான் ஐயாக்கிட்டே கேட்டு வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி ஐயாக்கிட்டே சொன்னீங்கன்னா அவரே உங்களுக்கு இந்த புக் அமுச்சு வைப்பார். ஓகேவா? இதை படிங்க, எல்லா விஷயம் இருக்குது இதில். நன்றி. இந்த புக்கில் நிறைய விஷயம் இருக்குது. நீங்களும் படிச்சிங்கன்னா நீங்களே ஜாதகத்தை கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஓகேவா? நன்றி.